வெல்கம் டு நரதர் அகாடமி. இந்த வீடியோவில் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸில் ஃப்ரெடோம் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரெடோம் ஈக்குவேஷன்ஸ்க்கு ரிசால்வெண்ட் கர்னல் யூஸ் பண்ணி எப்படி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெடோம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்? ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா y of x is equal to f of x plus lambda into integral a to b k of xt y of t dt. ஸோ இதுதான் ஃப்ரெடோம் இன்டெக்ரல் ஈக்குவேஷனோட செகண்ட் கைண்டோட ஜென்ரல் ஃபார்மேட். ஸோ இங்கே கேன்றது கர்னல், ஒய்ன்றது அன்னோன் ஃபங்க்ஷன். இந்த அன்னோன் ஃபங்க்ஷன் வந்து வித்தின் த இன்டெக்ரல் சைன் வரதுனால தான் இதை என்ன சொல்கிறோம், இன்டெக்ரல் ஈக்குவேஷன் சொல்கிறோம். லாம்டான்றது ஐகன் வேல்யூ, அதாவது எந்த வேல்யூ ஆஃப் லாம்டாக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுமோ ஸோ அந்த வேல்யூஸை தான் என்ன சொல்கிறோம், ஐகன் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ இந்த கர்னல் இருக்கு இல்லையா, இந்த கர்னலில் கே ஆஃப் எக்ஸ் கமாட்டி இருக்கு இல்லையா, இதை தான் K1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதுலேருந்து KN ஆஃப் எக்ஸ் கமாட்டி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். என்ன ஃபார்முலா, இட்ரேட்டிவ் ஃபார்முலா அப்படின்னா இன்டெக்ரல் A to B KN ஆஃப் XT இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் A to B K ஆஃப் XZ இன்ட்டு KN-1 ஆஃப் ZT DZ வேர் N ஈக்குவல் டு 2, 3 எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ இந்த இட்ரேட்டிவ் கர்னல் ஃபார்முலா யூஸ் பண்ணி K1, K2, K3, K4 இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸோ அதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா சொல்யூஷன் ஃபார் த கிவன் ஃப்ரெடோம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதே மெத்தடில் நம்ம வோல்ட்ரா ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணலாம். பட் இந்த வீடியோவில் நான் ஃப்ரெடோம் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ வோல்ட்ரா இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த mth இட்ரேட்டட் கர்னல் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தட் இஸ் Km ஆஃப் xt இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் A to B Kr ஆஃப் xy இன்ட்டு Km-r ஆஃப் yt dy. ரைட்டா? ஸோ இங்கே ஆக்சுவல் ஃபார்முலா என்னது, K இன்ட்டு Kn-1 தான் ஆக்சுவல் ஃபார்முலா. பட் இட் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைஸ் என்னது Kr இன்ட்டு Km-r. ஓகேவா? ரைட். இப்போ இட்ரேட்டட் கர்னல்னால் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி ஃப்ரெடோம் இன்டெக்ரல் ஈக்குவேஷனோட செகண்ட் கைண்ட் இருக்குல்ல, அதுக்கு சொல்யூஷன் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும், எப்படி இருக்கும் அந்த சொல்யூஷன், இதெல்லாம் பார்ப்போம். ஸோ y of x is equal to f of x plus lambda into integral a to b k of xt y of t dt. இதுதான் ஃப்ரெடோம் இன்டெக்ரல் ஈக்குவேஷனோட செகண்ட் டைப்பு. இப்போது இதில் என்னெல்லாம் அசம்ஷன், அந்த சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் அசம்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா, உங்களோட கர்னல் கே இருக்கு இல்லையா, கர்னல் கே வந்து பவுண்டடாக இருக்கணும். மாடுலஸ் ஆஃப் கே ஆஃப் எக்ஸ்டி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு m வேர் x lies between a and b and t lies between a and b. ஓகேவா? ஸோ வித்தின் திஸ் லிமிட் திஸ் k must be a bounded function. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், இந்த f இருக்கு இல்லையா, f of x that should be real continuous function, non-zero real continuous function in the interval I. ஐன்றது என்னது, A to B தான். ஓகேவா? ஆல்சோ இட் இஸ் பவுண்டட் இன் த இன்டர்வல் I. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், K வந்து ரியல் அண்ட் கண்டினியூஸ் அண்ட் இட் இஸ் பவுண்டட் இன்சைட் த இன்டர்வல் A to B. அதே போல் F என்னவா இருக்கணும், ரியல் கண்டினியூஸ் அண்ட் பவுண்டடாக இருக்கணும். நெக்ஸ்ட் லாம்டா. லாம்டா எப்படி இருக்கணும்னா, லாம்டாவும் பவுண்டடாக இருக்கணும். லாம்டா இஸ் அ கான்ஸ்டன்ட், ஐகன் வேல்யூஸ் தானே, ஐகன் வேல்யூஸ்னாலே கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் தானே. ஓகேவா? அதுவும் எப்படி இருக்கணும், பவுண்டடாக இருக்கணும். ஸோ மாடுலஸ் லாம்டா இஸ் லெஸ் தென் 1/m இன்ட்டு b மைனஸ் a. ஸோ இதில் இருக்கிற எல்லாமே எஃப்பும் பவுண்டடாக இருக்கணும், கேவும் பவுண்டடாக இருக்கணும், லாம்டாவும் பவுண்டடாக இருக்கணும். இதெல்லாம் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது தென் த கிவன் ஃப்ரெடோம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் ஹாஸ் அ யூனிக் கண்டினியூஸ் சொல்யூஷன். அண்ட் அந்த சொல்யூஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, y of x is equal to f of x plus lambda into k of xt f of t dt plus given equation actually y of t dt. இங்கே வரும்போது உங்களுக்கு என்ன வரும், fன்றது இந்த ஃபங்க்ஷன் இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் தான் f of t dt plus lambda square into integral a to b k of xt integral a to b k of t t1 f of t1 dt1 dt plus etc. ஓகேவா? ஸோ இது அடுத்ததுன்னா உங்களுக்கு வந்து ரிசால்வெண்ட் கர்னல்னால் என்னன்றதை டிஃபைன் பண்ணோன்னா இந்த சொல்யூஷன் எப்படி எழுதுறோன்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு இந்த அசம்ஷன்ஸ் 3 அசம்ஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. f பவுண்டட், k பவுண்டட் அண்ட் லாம்டா இஸ் ஆல்சோ பவுண்டட். ஓகேவா? ஸோ வித் திஸ் அசம்ஷன் ரிசால்வெண்ட் கர்னல்னால் என்ன அப்படின்றது பார்ப்போம். இப்போ k ஆஃப் xt இருக்கு இல்லையா, ஃபார் ஈச் k ஆஃப் xt, k ஆஃப் xt வந்து L2 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த k ஆஃப் xt-க்கு நம்ம வந்து ரிசால்வெண்ட் கர்னல் r ஆஃப் xt லாம்டான்றது ஒன்று டிஃபைன் பண்ணலாம். இந்த r ஆஃப் xt லாம்டா எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா, சம்மேஷன் லாம்டா பவர் m-1 இன்ட்டு km ஆஃப் x, t. இதோட பேர் தான் என்னென்னா ரிசால்வெண்ட் கர்னல். ஓகேவா? ஸோ இந்த r வந்து என்ன கண்டிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, r ஆஃப் xt முதல்ல இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு அப்புறமா நம்ம சொல்யூஷனுக்கு போவோம். தட் இஸ் அந்த இட்ரேட்டட் கர்னல்ஸ் யூஸ் பண்ணி ரிசால்வெண்ட் கர்னல் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. இந்த r ஆஃப் xt வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணால், r ஆஃப் xt லாம்டா இஸ் ஈக்குவல் டு k ஆஃப் xt ப்ளஸ் லாம்டா இன்ட்டு இன்டெக்ரல் a to b k ஆஃப் xz r ஆஃப் zt லாம்டா dz. அப்புறம் r ஆஃப்
r of xt lambda வந்து absolutely convergent and also uniformly convergent for all xt in the circle modulus lambda less than b inverse. Also it satisfies the integral differential equation dou r by dou lambda equal to integral a to b r of xz lambda r of zt lambda dz. So இதெல்லாம் இந்த resolvent kernel properties. ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி சொல்யூஷன் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த given ஃப்ரெடோம் ஈக்குவேஷனுக்கு y of x is equal to f of x plus lambda into integral a to b k இருக்கிற பிளேஸ்க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் நீங்கள் r of xt lambda into f of t dt. ஓகேவா? ஸோ இங்கே நான் சொன்னேன் இல்லையா, இங்கே எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு ப்ளஸ் லாம்டா ஸ்கொயர் இன்ட்டு ப்ளஸ் லாம்டா க்யூப் இன்ட்டு இதோட கலெக்ஷன் தான் உங்களுக்கு என்னது ஆர் ஆஃப் எக்ஸ்டி லாம்டா. ஓகேவா? ஸோ இதுதான் கிவன் ஃப்ரெடோம் ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் லாம்டா இன்டெக்ரல் கே இன்ட்டு ஒய் ஆஃப் டி டிடி. அது வந்து சொல்யூஷன் உங்களுக்கு எப்படி எழுதுறீங்க, ஒய் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் லாம்டா இன்டெக்ரல் ஏ டு பி ஆர் ஆஃப் எக்ஸ்டி லாம்டா எஃப் ஆஃப் டி டிடி. ப்ராப்ளம் போடும்போது எனக்கு கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், find the iterated kernels for the kernel k of xt is equal to sin of x minus 2t where x lies between 0 to 2pi and t lies between 0 to 2pi. ஸோ இந்த லிமிட்ஸ் வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட் லிமிட்ஸாக இருக்கும்போது நீங்கள் அது வந்து என்ன அசியூம் பண்ணிக்கணும், ஃப்ரெடோம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் தான், ரைட்டா? ஸோ கே ஆஃப் எக்ஸ்டி கொடுத்துருக்காங்க, k1 k2 k3 எக்ஸெட்ரா kn அதெல்லாம் எழுதணும். k1 of xt is equal to k of xt தான். ஓகேவா? இப்போ knக்கு என்ன ஃபார்முலா, kn of xt is equal to integral a to b k of xz into kn minus 1 of zt dz. ஸோ இப்போ k2 கண்டுபிடிப்போம். k1 is equal to sin of x minus 2t, k2 of xz equal to integral 0 to 2pi k of xz into k1 of zt dz. k of xz னா இதில் xz சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஒரு sin of x minus 2z. அடுத்து k1 of zt, ஸோ zt, ஸோ sin of z minus 2t. ஸோ இது sin a sin b ஃபார்மில் இருக்கு இல்லையா, இது வந்து இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு z. sin a sin b is equal to 1 by 2 into cos of a minus b minus cos of a plus b. So 1 by 2 into cos of x minus 2z minus z plus 2t minus cos of x minus 2z plus z minus 2t into dz. So simplify பண்ணிங்கன்னா cos of x minus 3z plus 2t minus cos of x minus z minus 2t dz. இப்போ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா காஸோட இன்டெகிரேஷன் சைன் வந்துடும். பட் சைன் ஃபங்க்ஷன் 0 to 2pi நீங்கள் இன்டெகிரேட் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா வேல்யூ வந்து 0 ஆகிடும் இல்லையா. ஸோ k2 equal to 0. So what about k3? k3 equal to என்ன ஃபார்முலா, integral 0 to 2pi k of xt into k2 of xt dz வரணும் இங்கே. ஓகேவா? k of x இங்கே ஃபார்முலா தப்பாக எழுதியிருக்கேன். k of xz into ஓகேவா, k of xz into k2 of z, t into dz. இதுதான் வந்து k3யோட ஃபார்முலா. ஸோ k3யோட ஃபார்முலா இங்கே k2 வரணும் இல்லையா, k2 வந்து 0ன்றதுனால k3யும் 0. ஸோ அப்போ எல்லாமே 0 தான். ஆல் kn ஆர் 0 ஃபார் n equal to 2 3. k1 மட்டும்தான் உங்களுக்கு வேல்யூ என்னது, sin of x minus 2t. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம், find the iterated kernels for the kernel k of xt equal to e power x into cos t where a equal to 0 and b equal to pi. So within the limits 0 to pi இதோட iterated kernels k1 k2 k3 எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். k1 is nothing but k தான், e power x into cos t. k2 க்கு என்ன ஃபார்முலா, integral 0 to pi k of xz into k1 of zt dz. ஸோ k of xz என்ன வரும், e power x cos z. அடுத்து k1 of zt வந்து என்ன வரும், e power z into cos t dz. ஸோ இதில் xும் tயும் வந்து இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த இன்டெகிரேஷன் வந்து கான்ஸ்டன்ட் நல்லா அதை வெளியில் எடுத்துப்போம். ஸோ e power x cos t into integral 0 to pi e power z cos z dz. Integration of e power ax cos bx என்ன ஃபார்முலா, e power ax by a square plus b square into a cos bx plus b sin bx இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். e power x cos t into e power z by இது எல்லாமே zோட கோஎஃபிஷியன்ட் இங்கேயும் 1 இங்கேயும் 1. ஸோ by 1 square plus 1 square into cos z plus sin z within the limit 0 to pi. ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணுவோம். e power x cos t by 2 into e power pi into cos pi ஓட வேல்யூ -1 sin pi 0 ஆகிடும். மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது e power 0 into cos 0 ஓட வேல்யூ என்னது 1. ஸோ இப்போ என்ன வருது உங்களுக்கு ஆன்சர், 1 by 2 e power x cos t into minus e power pi minus 1. ஸோ k2 of x t equal to minus 1 by 2 into e power x cos t into 1 plus e power pi. ஸோ k2 என்னன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து k3 கண்டுபிடிப்போம். அப்போ தான் நம்ம ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்னன்றது எழுத முடியும். k3க்கு என்ன ஃபார்முலா, k3 of xt equal to integral 0 to pi k of xz into k2 of zt dz. ஸோ k வந்து என்ன வேல்யூ, e power x into cos z. அடுத்தது k2 இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ k2 of zt e power z cos t into 1 plus e power pi dz. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் வெளில எடுத்துப்போம். -1 by 2 e power x cos t into 1 plus e power pi.
within the integral e power z into cos z dz. பட் இதே இன்டெக்ரல் தான் இங்கேயும் எவாலுவேட் பண்ணோம். e power z into cos z. அதுக்கு என்ன வேல்யூ வந்தது உங்களுக்கு 1/2 minus 1/2 into 1 plus e power pi. ஸோ அதை நான் எடுத்து டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வருது, k3 is equal to 1/2 the whole square into 1 plus e power pi the whole square into e power x cos t. ஸோ இப்போ பாருங்களேன், k வந்து e power x into cos t, k2 வந்து e power x cos t into minus 1/2 1 plus e power pi. இது வந்து e power x cos t into plus 1/2 the whole square 1 plus e power pi the whole square. ஓகேவா? ஸோ இப்போ ஆல்டர்னேட்டிங்காக உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் வருது இல்லையா, ஆட் டேர்ம்ஸுக்கு பாசிட்டிவ், ஈவன் டேர்ம்ஸ்க்கு நெகட்டிவ். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா kn is equal to minus 1 power n minus 1 e power x cos t into 1 plus e power pi by 2 whole power n minus 1. ஏன்னா k3னா பவர் 2, k2னா பவர் 1. ஓகேவா? k1னா பவர் 0 தானே, அங்கே 1 plus e power pi டேர்ம் இல்லை. ஸோ அப்போ kn-ஓட வேல்யூ என்னது, minus 1 power n minus 1 1 plus e power pi by 2 the whole power n minus 1 e power x into cos t. Okay. Next problem. Find the iterated kernels for k of xt is equal to x plus sin t, a equal to minus pi and b equal to plus pi. So k1 equal to x plus sin t. இப்போ k2 க்கு என்ன formula, integral minus pi to pi k of xz into k1 of zt dz. So x plus sin z into z plus sin t dz. So multiply பண்ணிப்போம், xz plus x sin t plus z sin z plus sin z sin t dz. So இதில் இப்போ பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் வந்து மைனஸ் பை டு ப்ளஸ் பை இருக்கு இல்லையா, அப்போ ஆட் ஃபங்க்ஷனோட இன்டெக்ரல் வேல்யூ எல்லாம் 0 தான். ஸோ இதில் எதெல்லாம் ஆட் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பார்க்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பார்த்தீங்கன்னாக்கா இது ஆட் ஃபங்க்ஷன், ஏன்னா இசட் தானே இருக்குது ஆட் ஃபங்க்ஷனாக, ஸோ 0 ஆகிடும். இது வந்து இசட்டே இல்லை, அப்போ இது ஈவன் ஃபங்க்ஷன் தான். இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆட் ஃபங்க்ஷன்ஸ் ஈவன் ஃபங்க்ஷன் ஆகிடும். அதனால் இது ரெண்டும் வரும் நமக்கு. ஓகேவா? இது ரெண்டும் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வெறும் sin t வந்து கான்ஸ்டன்ட், sin z மட்டும்தான், அது ஆட் ஃபங்க்ஷன். அதனால் இதுவும் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். அதனால் நான் இங்கே ரிமூவ் பண்ணிடுறேன், இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? மைனஸ் பை டு பை எக்ஸ் sin t ப்ளஸ் z sin z dz. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணுவோம். இதை இன்னொன்று பண்ணலாம், 2 times integral 0 to pi போடலாம். நான் அப்படியே டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிவிட்டேன். நீங்கள் போடும்போது 2 times integral 0 to pi மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ணோன்னா x sin t into z, இங்கே udv மெத்தட், u into dv மைனஸ் இன்டெகிரல் v du இல்லையா. ஸோ z into மைனஸ் காஸ் z ப்ளஸ் என்ன வரும், sin z. லிமிட் என்னது, மைனஸ் பை டு பை. ஸோ இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x sin t into pi ப்ளஸ் பை இன்ட்டு மைனஸ் காஸ் பை. அடுத்து இது வந்து சைன் வந்து 0 ஆகிடும். ஓகேவா? இங்கே காசு கிடையாது, இங்கே சைன் 0 ஆகிடும். அடுத்து லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் சைன் டி இன்ட்டு மைனஸ் பை. ஓகேவா? இங்கே வந்து மைனஸ் பை வரும்போது ப்ளஸ் பை ஆகிடும். இன்ட்டு என்ன வரும் உங்களுக்கு, மைனஸ் காஸ் ஆஃப் மைனஸ் பை. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ வேல்யூ என்ன வருது உங்களுக்கு, பை எக்ஸ் இன்ட்டு சைன் டி ப்ளஸ் பை, ஏன்னா காஸ் பையோட வேல்யூ என்னது, -1 இல்லையா. ஸோ ப்ளஸ் பை எக்ஸ் இன்ட்டு சைன் டி. ரைட். ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு வேல்யூ, 2 pi x sin t plus 2 pi. So k2 of xt is equal to 2 pi into 1 plus x sin t. அடுத்து k3 க்கு என்ன ஃபார்முலா, minus pi to pi k of xz into k2 of zt into dz. So x plus sin z into 2 pi 1 plus z sin t dz. As usual the previous step நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு லிமிட் minus pi to plus piன்றதுனால ஆட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் விட்டுருவோம். sin z ஆட் ஃபங்க்ஷன், xz sin t ஆட் ஃபங்க்ஷன், இது ரெண்டையும் விட்டுருவோம். ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட் டேர்ம் மட்டும்தான் நமக்கு வரும் இல்லையா. ஸோ k3 of xt is equal to, ஸோ நான் இப்போ லிமிட்ஸை மாற்றிக்கிறேன். மைனஸ் பை டு ப்ளஸ் பைக்கு பதிலாக 2 times integral 0 to pi. ஆல்ரெடி ஒரு 2 இருக்கிறதுனால இது 4 pi ஆகிடும். integral 0 to pi x plus z sin t dz. ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா xz ப்ளஸ் இங்கே sin t அப்படியே இருக்கட்டும், z sin zக்கு udv மெத்தட். ஸோ மைனஸ் z cos z ப்ளஸ் sin z within the limit 0 to pi. ஸோ 4 pi into pi x ப்ளஸ் sin t into மைனஸ் பை இன்ட்டு காஸ் பையோட வேல்யூ -1, சைன் பையோட வேல்யூ 0. மைனஸ் லோயர் லிமிட் போடும்போது இது 0 ஆகிடும். சைன் டி இன்ட்டு இங்கே என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ என்ன ஆன்சர் வருது உங்களுக்கு, 4 pi square x ப்ளஸ் 4 pi square இன்ட்டு சைன் டி. ஓகேவா? ஸோ 4 pi square காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன வருது, x ப்ளஸ் சைன் டி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னே ஃபார்ம் ஆகலை. என்னென்னா k1 வந்து x ப்ளஸ் சைன் டி, k2 வந்து
1 + x sin t ஒரே ஃபங்க்ஷனாக வந்தால் கூட நம்ம ஓரளவு பேட்டர்ன் எழுதலாம். அங்கே x + sin t, இங்கே 1 + x × sin t, இங்கே வரும்போது x + sin t வருது. அப்போ இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் k4 கண்டுபிடிச்சா தான் நம்ம ஜென்ரல் ஃபார்மேட் எழுத முடியும். ஓகேவா? ப்ரீவியஸ் ப்ராப்ளம் அப்படி இல்லை. k3 போட்டோன்னே நமக்கு ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு. இங்கே எனக்கு ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் கிடைக்காததுனால நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இன்னொரு இது k4 ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ k4 = integral -π to π k of xz into k3 of zt dz. ஸோ k-ஓட வேல்யூ என்ன? x + sin z. அடுத்து k3-ஓட வேல்யூ 4π² into z + sin t into dz. ஸோ 4π² வெளில எடுத்துப்போம். -π to π ஆஸ் யூஷுவல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் டேர்ம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிப்போம். இது ஒரு ஆட் டேர்ம், xz ஆட் டேர்ம். அடுத்தது sin t into sin z ஆட் டேர்ம். ஓகேவா? ஸோ x sin t + z sin z. ஏன்னா அது ரெண்டும் இன்டெகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு 0 ஆகிடும். அடுத்தது லிமிட் 0 to π மாற்றிட்டு 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ 8π² into x sin t + z sin z. ஸோ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x sin t into z minus இங்கே again udv மெத்தட் z cos z plus sin z within the limit 0 to π. ஸோ லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னா 8π³ into 1 + x sin t. ஓகேவா? ஸோ இப்போ k1 k2 k3 k4 எல்லா வேல்யூஸும் எழுதி பார்ப்போம் ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதானு. k1 வந்து x + sin t, k2 என்னது 2π into 1 + x sin t. அடுத்து k3 வந்து 4π² into x + sin t, k4 வந்து 8π³ into 1 + x sin t. ஸோ ஆட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியும் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஆட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எழுதிப்போம். ஆட் ஃபங்க்ஷனால் என்ன வரணும்? 2m - 1 k 2m - 1 of xt is equal to இங்கே 2π 4π² இருக்கு இல்லையா, that is 2π the whole square. ஸோ 2π power 2m - 2 into x + sin t. அதே போல் ஈவன் ஃபங்க்ஷன் k 2m of xt is equal to 2π power 2m - 1 into 1 + x sin t. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட iterated kernels. Next problem, determine the resolvent kernel for the Fredholm equation having k of xt equal to e power x plus t, a equal to 0 and b equal to 1. ஸோ இப்போ கர்னல் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? ரிசால்வெண்ட் கர்னல். ரிசால்வெண்ட் கர்னல்னால் என்னது? ஆர். ஆருக்கு என்ன ஃபார்முலா? சமேஷன் λ⁴m-1 into km of xt. ஸோ ரிசால்வெண்ட் கர்னல் கண்டுபிடிக்கணும்னாலும் முதல்ல நீங்கள் வந்து இட்ரேட்டட் கர்னல்ஸ் km கண்டுபிடிச்சிட்டு தான் போடணும். ஸோ k1 k2 ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி போட்டுடலாம். k1 equal to e power x plus t, k2 equal to integral 0 to 1 e power x plus z into e power z plus t into dz. So is integral 0 to 1 e power x plus t plus 2z into dz. So இப்போ integrate பண்ணிங்கன்னா e power x plus t plus 2z by 2 within the limit 0 to 1. So limits apply பண்ணிங்கன்னா 1/2 into e power x plus t plus 2 minus e power x plus t. So common factor e power x plus t வெளில எடுத்துட்டிங்கன்னா half e power x plus t into e power 2 minus 1. So இது k2. அடுத்து k3 பார்த்தீங்கன்னா integral 0 to 1 k of x z ஓகேவா into k2 of zt dz. So k1 என்னது e power x plus z 1/2 into e power z plus t into e power 2 minus 1 dz. So constant terms எல்லாம் வெளில எடுத்துப்போம். So 1/2 e square minus 1 வெளில எடுத்துட்டிங்கன்னா integral e power x plus t plus 2z dz. ஸோ இதோட இன்டகிரேஷன் தான் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா, x plus t plus 2z. என்ன வேல்யூ வந்தது உங்களுக்கு? 1/2 e power x plus t into e square minus 1. அது அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. e power x plus t into 1/2 e power 2 minus 1. ஸோ k3யோட வேல்யூ என்ன வருது? e power x plus t into e power 2 minus 1 e power x plus t into e power 2 minus 1/2 the whole square. So k1 வந்து e power x plus t, k2 வந்து e power x plus t into e power 2 minus 1, k3 e power x plus t into e power 2 minus 1/2 the whole square. So அப்போ ஜென்ரலாக km equal to என்ன ஒரு e power x plus t into e power 2 minus 1/2 the whole power m minus 1. So km கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரிசால்வெண்ட் கர்னல் r என்னன்றது எழுதுவோம். r is equal to summation λ⁴m-1 into km. So λ⁴m-1 into e power x plus t into e power 2 minus 1/2 power m minus 1. இப்போ கான்ஸ்டன்ட் இது சமேஷன் வந்து உங்களுக்கு m தானே. ஸோ e power x plus t வெளில எடுத்துருங்க. தென் எம்முக்கு வந்து 1 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 plus λ/2 e power 2 minus 1 plus λ/2 e power 2 minus 1 the whole square plus etc. ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குது? 1 plus x square etc. ஃபார்மில் இருக்கா? அது பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். என்ன எக்ஸ்பான்ஷன் வரும்? 1 minus x the whole power minus 1 தானே. ஸோ 1 minus λ/2 e power 2 minus 1 the whole power minus 1. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2 minus λ e power 2 minus 1/2. இப்போது நம்ம இந்த பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் எப்போவுமே எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 minus x the whole power minus 1 equal to 1 plus x square plus etc. எழுதுகிறோம் இல்லையா. இந்த பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் எங்கே வேலிடுனா
it is valid within mod x less than 1. இந்த ரீஜனில் மட்டும்தான் வேலிட். இந்த எக்ஸோட வேல்யூ மாடுலஸ் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 1 இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸ்பான்ஷன் வேலிட். அதர்வைஸ் இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து இன்வேலிட். ஸோ எந்த பிளேஸ்ல எல்லாம் நீங்கள் இந்த எக்ஸ்பான்ஷன் எழுதுறீங்களோ அங்கேயெல்லாம் இந்த கண்டிஷன் நீங்கள் கொண்டுட்டு வரணும், இல்லைன்னா ப்ராப்ளம் வந்து தப்பாயிடும். ஸோ நான் இங்கே இருந்து இந்த கண்டிஷன் இம்போஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து எனக்கு இந்த மாடுலஸ் வேல்யூ என்னவாக இருக்கணும், ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 இருக்கணும். வேறு இதை ரீரைட் பண்ணிங்கன்னா மாடுலஸ் லாம்டா இஸ் லெஸ் தென் 2/e² - 1. இது கம்பல்சரி நீங்கள் எழுதியே ஆகணும். சரியா? ஓகே. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஸோ என்ன ஆன்சர் வருது உங்களுக்கு? r of xt lambda equal to 2e power x plus t by 2 minus lambda e power 2 minus 1. This is valid within this range. ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன சொன்னோம், எப்படி ஒரு செகண்ட் ஆர்டர் ஃப்ரெடோம் இன்டெக்ரல் ஈக்குவேஷனுக்கு இட்ரேட்டட் கர்னல்னால் என்ன, ரிசால்வ்டு கர்னல்னால் என்ன, அதுக்கப்புறமா அதோட சொல்யூஷன் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்புறம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணும்போது இட்ரேட்டட் கர்னல் எப்படி கண்டுபிடிக்கணும், ரிசால்வெண்ட் கர்னல் எப்படி கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன். அதாவது ஒரு ஃப்ரெடோம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் டைப்பை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் யூஸிங் ரிசால்வ்டு கர்னல் அதான் போட போகிறோம். ஸோ பாருங்களேன், சால்வ் y of x is equal to x plus integral 0 to 1/2 y of t dt. லிமிட்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ அது ஃப்ரெடோம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் தான். ரைட்டா? y of x is equal to ஜென்ரல் ஃபார்மேட் என்ன, f of x plus lambda integral a to b k of xt y of t dt. இதை கம்பேர் பண்ணிங்கன்னா f of x equal to x, lambda equal to 1 and k of xt equal to 1. ஸோ இது சிம்பிளான ப்ராப்ளம் தான். k1 equal to 1. இப்போ k2 கண்டுபிடிப்போம். k2க்கு என்ன ஃபார்முலா, integral 0 to 1/2 k of x z into k1 of zt dz. ஸோ இப்போ என்ன வருது உங்களுக்கு, integral 0 to 1/2 dz. ஸோ ஆன்சர் இஸ் 1/2. ஸோ k2 equal to 1/2. ஸோ அப்போ இன் ஜென்ரல் இப்போ அடுத்தது k3 நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு மேனுவலாக ஏன்னா கான்ஸ்டன்ட் தானே எல்லாமே, மேனுவலாக போட்டிங்கனாலே தெரியும் 1/2 the whole square வரும். ஸோ இப்போ km என்னவா வரும், 1/2 பவர் m minus 1. ஸோ இட்ரேட்டட் கர்னல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ரிசால்வெண்ட் கர்னலுக்கு என்ன ஃபார்முலா, சம்மேஷன் lambda power m minus 1 into km. ஸோ லாம்டா இங்கே 1ன்றதுனால சம்மேஷன் 1/2 பவர் m minus 1. ஸோ எம்மோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 1 + 1/2 + 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா இல்லையா. ஸோ இதுவும் அதே பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் 1 minus x the whole power minus 1. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்ன வருது, 2. ஸோ ஆரோட வேல்யூ ரிசால்வெண்ட் கர்னலோட வேல்யூ என்ன வருது நமக்கு, 2. ஓகேவா? இப்போ ரிசால்வெண்ட் கர்னல் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போது சொல்யூஷன் ஆஃப் ஃப்ரெடோம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டருக்கு என்ன ஃபார்முலானா, y of x is equal to f of x plus lambda into integral 0 to half r of xt lambda into f of t dt. ஸோ இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. y of x is equal to f of x என்ன, x தானே, x plus லாம்டாவோட வேல்யூ 1 integral 0 to 1/2 r-ஓட வேல்யூ 2 f of x ஓட வேல்யூ xன்றதுனால இங்கே f of t ஓட வேல்யூ t into dt. ஸோ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருது, y of x is equal to x plus 1/4. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் போட்டு ஃபைண்ட் அப் பண்ணிக்கலாம். சால்வ் y of x is equal to 5x/6 plus 1/2 integral 0 to 1 xt into y of t dt. ஓகே, இப்போ இங்கே இதை கம்பேர் பண்ணிங்கன்னா f of x ஓட வேல்யூ 5x/6, லாம்டாவோட வேல்யூ 1/2, k ஓட வேல்யூ xt, k1ஓட வேல்யூ xt. அப்போ k2 என்ன வரும், integral 0 to 1 xz into zt dz. ஸோ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா xt into z3/3 ஸோ ஈக்குவல் டு xt/3. அடுத்து k3 பார்ப்போம். k3 ஈக்குவல் டு integral 0 to 1 xz into 1/3 xzt dz. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/3 into xt into 1/3. ஸோ 1/3 the whole square into xt. ஸோ k1 xt, k2 வந்து xt into 1/3, k3 வந்து xt into 1/3 the whole square. ஸோ இப்போ km என்னவா இருக்கும், xt into 1/3 power m minus 1. ஸோ இப்போ ஆரோட வேல்யூ ரிசால்வெண்ட் கர்னலோட வேல்யூ என்ன, சம்மேஷன் லாம்டா பவர் m minus 1 into km. ஸோ 1/2 power m minus 1 into xt 1/3 power m minus 1. ஸோ xt சம்மேஷன்லேருந்து வெளில எடுத்துருங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/6 power m minus 1. ஓகேவா? ஸோ இது எகெயின் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் தானே. ஸோ என்ன ஃபார்முலா, 1 minus x power minus 1. ஸோ இதோட வேல்யூ 6/5 xt. ஸோ ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃப்ரெடோம் இன்டெக்ரல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்ன ஃபார்முலா, y of x is equal to f of x plus lambda into integral 0 to 1 r of xt lambda into f of t dt. So 5x/6 plus 1/2 into integral 0 to 1 6/5 xt into 5t/6 into dt. Right? So 6/5 5/6 cancel ஆயிடும். So 5x/6 plus 1/2x into integral 0 to 1 t square dt. Integrate பண்ணிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு ஆன்சர், 5x/6 plus x/6. So simply y of x equal to x is the solution of the given Fredholm integral equation. Okay, that's all. Thank you.